பலராமர் அவதாரம். ராம அவதாரத்தில் ராமனுக்கு உதவியாக ஆதிசேஷனின் அம்சமான லட்சுமணன் வெளிப்படுத்திய அன்பிற்கு நன்றிக்கடன் தீர்க்க நினைத்தார் ராமர். தனது கிருஷ்ண அவதாரத்தில் தனக்கு அண்ணனாக பிறக்க வேண்டும், பலராமனின் தனது அவதாரமாகவும் பிறக்க வேண்டும் என்று நினைத்தான். மதுராவை ஆண்ட கம்சனுக்கு, உனது தங்கையான தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையின் மூலம் உனக்கு அழிவு ஏற்படும் என்று குரல் கேட்டது. இதனால் பயந்த கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். பிறந்த குழந்தைகளை ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக கொன்றான். தேவகி 7வதாக பலராமனை கருவுற்றாள். 7வது மாதத்தில் இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு யோக மாயாவை அழைத்து கோகுலத்தில் வசிக்கும் வசுதேவரின் மற்றொரு மனைவி ரோகிணியில் கருவின் சேர்க்கும்படி கூறினார். யோகமாயா தனது சக்தியால் ரோகிணியின் கருவில் சேர்த்தார். அந்த குழந்தை பிறந்தது பலராமன் என்று அழைக்கப்பட்டது. பலராமன் சிறுவயது முதலேயே பலசாலியாக விளங்கினார். அவர் பிள்ளை பருவத்தில் கிருஷ்ணருடன் சேர்ந்து கோகுலத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தினார். கிருஷ்ணனின் சகோதரராகவும் துணையாகவும் இருந்து அசுரர்களை வீழ்த்தினார்.